தட்டி வருகிறார், கொட்டி வருகிறார். பகவான் சுவாமி சுவாமி அப்படி இருந்தோம். இதுதான் தக்க தருணம். யானை சின்னத்தின் மீது குதிரை சின்னத்தை எடுத்து ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். கொடுத்தது மட்டுமில்லாமல் கையை கொட்டினால் கலகலன்னு சிரித்தார். பார்வதி சிரித்த உடனே பகவான் கண்டுபிடித்தார். என்ன பார்வதி சுவாமி எதற்காக சிரித்தாய்? சுவாமி நீங்கள் ஆட்டத்தில் தோல்வி உங்க யானையை பாருங்க, மல்லாக கடந்து என்ன யானை பட்டு விட்டது. பட்டு விட்டது. அப்போது நீங்கள் ஆட்டத்தில் தோல்வி, நான் நியமனந்து விட்டேன். விளையாட்டில் நான் தோல்வியா? ஆமா. எதற்காக மௌனமாக இருந்தீர்கள் என்று கேட்கவில்லை பார்வதி. சுவாமி அதைத்தான் நான் கேட்கிறேன். எதற்காக மௌனமாக இருந்தேன்? பார்வதி ஒருவன் கள்ளப்பட வனத்திலே கடுந்தவன் செய்து இதை வேண்டுகிறார். 12 வருடம் முடிவடைகிறது. அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை மறந்திருக்கிற நேரத்தில் யானை சின்னத்தை அடித்து வீழ்த்துவிட்டு ஜெயித்தெறிந்து கைகொட்டி சிரித்தாயே. அந்த மக்களுக்கு நான் வரம் கொடுத்து வருகிறேன்.